அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இப்னு குதைபா என்ன சொன்னார் என்பதை பற்றி மறுபடியும் குழப்புகிறார்கள். முழுசாக வாசித்து முழுசாக அர்த்தம் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், குர்ஆன் மீது சொல்லப்படக்கூடிய பிழைகள் அதாவது சொல்கிறாருன்னா, உலைச தகுலு ஹாதிஹில் ஹுரூஃபு மின்னன் தக்கூன அலா மதுஹபி மின் மதாஹிபி அஹ்லில் இஅராபி ஃபீஹா. அதாவது இஅராபு கூடியவர்கள், நஹு வாசிகள், இலக்கண மேதைகளுடைய அவங்களுடைய சட்டத்துக்கு உட்பட்ட பிழைகளாக இருக்கும். அவு அன் தக்கூன கலத்தம் மினல் காத்திபி, அல்லது எழுதக்கூடியவர்கள் எழுதும்போது பிழை விடுவார்களே அந்த பிழையாக ரெண்டு வகை பிழை இருக்கும். ஒன்று கிராமட்டிக்கலாக பிழை இருக்குது என்று சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கும், அல்லது எழுத்து பிழையாக இருக்கும். கமா தக்கரத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள், பிழையை ஹத்துல் காத்திபுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதை நம்ம எடுத்து காட்டுவோம் பின்னாடி. ஃபைன் கானத்து அலா மதாஹிபின் நஹவியின, கிராமர்காரர்களுடைய முறை பிரகாரம் உள்ள தப்பு என்று இருக்குமையானால், அப்படி குர்ஆன் மீது சொல்லப்படுமையானால், ஃபலைஸ ஹாஹுனா லஹனுன், அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்? பிஹம்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளால் அதில் ஹம்து கிடையாது. ஒயின் கானத்து ஹதான் ஃபில் கிதாபி, எழுதுகிற முறையில் தப்பு விட்டாங்க, அலிஃபை விட்டாங்க, சேர்த்துட்டாங்க, அப்படி இருக்குமையானால், ஃபலைஸ அலா ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜினாயத்துல் காத்திபி ஃபில் கத், எழுத்தர் எழுதும்போது விட்ட பிழை ரசூலுல்லாவை பிடிக்காது, ரசூலுல்லா எழுதலை இப்படின்னு சொல்கிறாரு. உலவுக்கான ஹாத ஐபன், இது ஒரு குறை என்று எழுத்தர்கள் செஞ்ச பிழையெல்லாம் குர்ஆன் பிழை என்று சொல்ல வந்தீர்களேயானால், எர்ஜு அலல் குர்ஆனி ஐபன் எர்ஜு அலல் குர்ஆன், குர்ஆனுக்கு எதிராக வரக்கூடிய பிழையாக இதை யாராவது வாதிடுவார்களேயானால், ல ரஜா அலைஹி குல்லு ஹதஇன் வகஅ ஃபி கிதாபில் முஸ்ஹபி, முஸ்ஹபை எழுதும்போது ஏற்பட்ட ஒவ்வொரு பிழைக்கும் இந்த குற்றம் சொல்ல வேண்டி வரும். ஒன்று ரெண்டாக இருக்குது, அது நிறைய இருக்குது. எழுத்தர்கள் விடும்போது ஒன்று ரெண்டு அழிவு அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. கிராமர் தப்பு கிடையாது, அல்ஹம்துலில்லாஹ். எழுத்தர் தப்பு, உங்கள் கிராமர் தப்புன்னா அல்லா மேலே குற்றமாயிரும், அது கிடையாது. எல்லாம் எழுத்தர் தப்புன்னா அல்லா மேலே குற்றம் வராது. எழுதினாலும் வழங்காமல் அழிப்பு போட்டுருவார், இங்கு கூட அதிகமாக போயிருக்கும், ஏதோ ஒன்று விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி பிள்ளை இருக்குங்கிறார். அப்போ இப்னு குதைபா சொன்னதை மறுபடியும் புரட்டி பேசாமல் கரெக்டாக வாட்சி செய்யுங்க. அது அளவுக்கு எண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொன்னோம்ல, அது கீழே ஒரு வரி இருக்குது, அதையா நீங்கள் இருட்டடிப்பு செஞ்சு, ஒரு இருட்டடிப்புலாம் கிடையாது. நான் இப்போ ஆச்சரிய சொல்கிறேன்னே, இப்போ கதாலிக்க லஹனுல் லாஹினீன மினல் குர்ராயில் முத்தாஹிரின், பிற்காலத்தில் ஓதக்கூடியவர்களிடம் ஏற்பட்ட பிழை இருக்குத, பிற்காலத்தில் ஓதுறவங்க முற்காலத்தில் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறவங்க அதுக்கு மாற்றமாக ஓதன பிழைகள் இருக்குமையானால், லா யுஜாலு ஹுஜ்ஜத்தன் அலல் கிதாப், அதை குர்ஆனுக்கு எதிராக கொண்டு வர இயலாது. இப்போ நானே மனப்பாடம் பண்ணுறேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஊலமீன்கிறேன், இப்போ நான் ஓதிச்சதுனால அது குர்ஆன் தப்புன்னு ஆயிருமா? பின்னாடி உள்ள எவனாச்சும் தப்பாக மனப்பாடம் பண்ணிட்டாலும் அது குர்ஆனை கட்டுப்படுத்தாதுங்கிறார். இதில் என்ன உங்களுக்கு பாயிண்ட் இருக்குது? பின்னாடி வர்றவன் மனப்பாடம் பண்ணும்போது உன்னை கொண்டு பண்ணிடுவான், அப்படி பண்ணினா அதுவும் குர்ஆனை கட்டுப்படுத்தாது. உள்ளபடி கரெக்டாக ஓதுனா அது சரியாக இருக்கும், அவன் லகன் பண்ணால் கட்டுப்படுத்த. இது என்ன வாதம் உங்களுக்கு இப்போ ப்ளஸ்ஸாக இருக்குன்னு என்னத்தை விட்டுட்டோங்கிறீங்க? அதில் என்ன வாதத்தை நீங்கள் சொல்லிட போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டால், இன்னும் சில விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ இந்த லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பி துடிச்சார்ல, இதுக்கு இந்த பதிலாம் சொல்லணும் எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இந்த பதிலையும் பார்த்துட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். லாக்கின் அன ஹுவல்லான்ற விளையாட்டுலாம் எங்களுக்கு தெரியும். அப்போ லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பி ஏன் பிழைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், லாக்கின்ன என்கிற சொல்லு குர்ஆனில் இருக்கிறது பல இடங்களில், ஹதீஸில் இருக்கிறது பல இடங்களில், அரபு மொழி கவிதைகள், நூல்கள், இன்றைக்கி எழுதக்கூடிய புஸ்தகங்கள், நாமளே எழுதக்கூடிய அரபு மொழியில் இந்த லாக்கின் பயன்படுத்தக்கூடிய விதங்கள்லாம் இருக்கிறது. அனைத்துலையும் லாக்கின்ன என்று எழுதுவோமே தவிர லாக்கின்னா என்று எழுத மாட்டோம். அப்போ எழுதுகிற முறையை கண்ணால் பார்க்குறோம், அதுக்கு மாற்றமாக இருக்குன்னா வேற யாராச்சும் சொல்லியிருக்காங்களான்னு பார்க்க தேவையில்லை. இப்போ லாக்கின்ன எழுதுகிற முறை என்ன, அதான் கேள்வி. இதுக்கு ஒருத்தர் விரிவுரையாளர் விளக்கம் சொல்லிட்டாங்க, பயங்கரமான விளக்கம். என்ன விளக்கம்? லாக்கின்னா இருக்குதுல்ல, பிழை இல்லை, லாக்கின் அண, லாக்கின் அணன்னு இருந்துச்சான். அந்த அணவுல அலிஃப் எப்பவும் சும்மா தான் எழுதுவாங்க, அணங்கிறதுக்கு அலிஃப் போடுவாங்க, அதை வாசிக்க மாட்டாங்க. அதனால லாக்கின் அணன்னு போட்டு அணவுல உள்ள அலிஃபை வெட்டி போட்டு லாக்கின்னான்னு ஆக்கினதுனால அந்த இடத்துல அலிஃபை வாசிக்க கூடாது, அது லாக்கின் அண அப்படின்ட்டு ஒருத்தர் விளக்கம் சொன்னாருன்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. விளக்கம் எவர் வேண்டாலும் எப்படிப்பட்ட ஆள் வேண்டாலும் சொல்லட்டும், அது புத்திக்கு ஏற்ற மாதிரி அறிவுபூர்வமாக அது கரெக்டாக ஏற்றுக்கிறதக்கதாக இருந்தால் தானே ஏற்றுக்கிறேன்னு. இது ஒரு லூஸ்தனமான ஒரு விளக்கம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால், லாக்கின் அனல்லாகன்னு என்ன அர்த்தம்? நான் தான் இறைவன் அர்த்தம்.
லாக்கின் அனஹுவ லமீர் ஷானுன்னு சொல்லிடுவாங்க, விட்டுருவோம். அது சும்மா பேச்சுக்கு குழுகுள்ளா மாதிரி வர விட்டுருவோம். லாக்கின் அனான்னு போட்டால் என்ன அர்த்தம்? நான் தான் இறைவன் அப்படின்னு அர்த்தம் வந்துடுறேன். நான் தான் இறைவன் அல்லாஹ் சொல்கிறான். அதை சொல்கிறதுக்கு தான் லாக்கின் அனன்னு சொல்வதற்கு பதிலாக சாட்டா லாக்கின்னான்னு சொல்லிட்டான், அழிவு பிழை இல்லைங்கிறாங்க. இது அல்லாஹ் வந்து அவனுடைய சொல்லாக இதை சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ளலாம். இது அல்லாஹ் வந்து ஒருத்தருடைய சொல்லை ஹிகாயத்தை எடுத்து காட்டுறான். ஒருத்தன் கெட்டவனாக இருக்கான், ஏண்டா உன்னை வந்து அல்லாஹ் வந்து விந்துலேருந்து படைச்சான், ஹலக்கு மின் துராபின் சும்ம ஃபின் நுத்துபத்தின் சும்ம சவ்வாக்க ரஜுலா லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பின்னு வருது. உன்னை அல்லாஹ் படைச்சானே, மண்ணிலேருந்து படைச்சானே, ஏன்டா அவனுக்கு மாறு செய்கிற? நான் தான் இறைவன், அவனா இறைவன்? அல்லாவே இதை சொன்னால் தான் இந்த விளக்கம் சரியாக வரும். நாங்களும் இந்த விளக்கத்தை பார்த்தா லூஸ் தனம்னு விளங்குது. அல்லாஹ்வுடைய கலாமாக குரானில் வந்தால் தான் லாக்கின் ஆனால் நான் தான் இறைவன்கிறது பொருந்து. இது யாருடைய கடமை? ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுக்கு அறிவுரை சொல்கிறான். அப்போ என்ன செய்கிறான்? அவன் தான் இறைவன் சொல்லுவான், நான் தான் இறைவன் சொல்லுவான். அவனா இறைவன்? அப்போ என் இறைவனுக்கு இணை கற்பிக்க மாட்டேன்னு நல்லாவா சொல்லுவான்? அவ்வளோ உஷிரிக்கு போய் ரப்பி அகதாண்டு வருத சேர்த்து அர்த்தஞ்சு காட்டுங்க பார்ப்போம். அப்போ ஒரு தப்புங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முட்டு கொடுக்குறேங்கிற பேரில் தப்பாக முட்டு கொடுத்துட்டாங்க. ஆள் பெரிய ஆளாக இருந்தாலும் நாங்கள் தப்பாக முட்டு கொடுத்துட்டாங்கன்னு பார்த்த பிறகு தான் பிள்ளைன்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி ரெண்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் லாக்கின்னா சொல்லுங்கள், லாக்கின்னா சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்குது பாருங்களேன். யாராவது சொன்னதை எடுத்து சொல்லுவாங்க, கடைசியில் கொஞ்சம் புசுக்குன்னு போயிடும். என்ன லாக்கின் ஆனங்கிறது எப்படி என்ன வாதம் பண்ணுறீங்க? அர்த்தம் செய்யுங்க பார்ப்போம். மொத்தமாக அங்கே 2-3 வசனத்துக்கு முன்னாடி மனிதனுக்கு சொல்லக்கூடிய சொல். அல்லாவே தன்னை பற்றி சொன்னாதான் நான் இறைவன் சொல்லுவான். ஒரு மனுஷன் சொல்லும்போது நான் இறைவன் சொல்லுவானா? லாக்கின் அனண்டா நான் தான் இறைவன் அர்த்தம்ங்க. நான் தான் இறைவன் அல்லாஹ் சொல்லுவான். ஒரு சொன்னார்னு எடுத்து காட்டுற மாதிரில குரானில் இருக்குது. பின்னாடி அப்படித்தானே வருது. இன் தரணி ஆனால் அக்கல்ல மின்க மாலன் அப்படின்லாம் பின்னாடியும் ஒரு மனுஷன் சொல்கிற போதுன்னா முன்னாடியும் அதான் இருக்குது. இந்த இதுவும் அந்த மாதிரி விஷயந்தான். அதனால் இது பிழைங்கிறதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து அறவே ஏற்றுக்கொள்ளத்தக்காத, லாஜிக்கில் இல்லாமல், நகுல இல்லாமல், அக்கீதாவே நாசமாக மனுஷன் அல்லான்னு சொன்ன மாதிரி அக்கீதாவே குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு டேஞ்சரான ஒரு விளக்கத்தை யாரோ சொன்னார்னு குருட்டுத்தனமாக கண்ணை மூடி நம்பி அவங்களும் எடுத்து வைக்கிறாங்க. இந்த சொல்கிறதுக்கு தான் அவசரப்பட்டாங்க. லாக்கினாங்க எதுக்கு? இதை எடுத்து சொல்லிடலாம் சொல்லுவாங்க, உடனே அந்த தப்சீர் எடுத்து போட்டு படம் காட்டிடலாம் நினச்சாங்க. அது என்னன்னு படிச்சுட்டு வந்துட்டு அந்த மாட்டி இந்த கேவலம் வந்திருக்காது. இதை நிரூபிக்கணும். லாக்கினாக அர்த்தம் செஞ்சு காட்டணும். முன்னையும் பின்னையும் வாசித்து இது யாருடைய சொல்லு, அர்த்தம் சரியாக வருமா அதை பார்த்தாலே தப்புன்னு விளங்கிக்கணும். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஹப்ஸு கேட்டோம். ஹப்ஸுன்னா யார்? அதாவது ஹப்ஸை நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்க? அவர் தான் உலகத்தில் அத்தனை பேர் இப்போ குரான் ஓதுறமே எல்லாத்துக்கும் அவர் தான் அத்தாரிட்டிங்கிறீங்க. அந்த மாதிரி அவருடைய என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆசிம் என்பவர்கிட்ட அறிவிப்பார்ல, அதில் இவர் தான் கரெக்டாக அறிவிப்பவர். இதுதான் தகுதி. அவருடைய தகுதி என்ன? ஆசிம் என்பவர்கிட்டருந்து ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு ஆள் ஓதுனதில் அவர்கிட்டருந்து சரியாக கேட்டிருக்காருன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவ்வளோதான். இதில் அவருடைய தகுதி என்ன? உண்மையாளர், நேர்மையாளர், திறமையாளர், பொய்யே சொல்லாதவர், அது மாதிரி கல்வி கடல். இவர் தான் ஹதீஸுக்கெல்லாம் ஒரு அத்தாரிட்டி எடுத்துக்கிடுவாங்க. இவர் அறிவிப்பு செஞ்சு அவ்வளவுதான். அந்த காலத்தில் இவரை மிஞ்சின ஒரு ஆளை இருந்தது இல்லை. இப்படியாக்குன்னு அப்படி என்ன மாதிரி இருக்கணும்ல. அப்படி இருந்தால் தானே ஒரு ஆளுடைய சொல்ல குரானுக்கு அத்தாரிட்டியாக ஒரு ஆள் புகாரியை கூட எடுக்காமல், முஸ்லீமை கூட எடுக்காமல் இவரை போய் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், உமர் உஸ்மானியெல்லாம் விட்டுப்படி இவரை போய் எடுக்கணும்னா இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கணுமா? அதை காட்டுங்கன்னு கேட்டால், ஒருத்தவரையில் ஆசிம் மொழியாக வரக்கூடிய கிராத்தை இவர் தான் சரியாக சொல்லுவார். இது ஒரு பெரிய தகுதியா? இன்னும் மொத்த எல்லாத்தையும் தேடி படித்து வந்து சொல்லுங்கள். அது மாதிரி வருஷத்துக்கு அந்த மாதிரி தான். அந்த கிதாபில் பார்த்துக்கிறங்க, இந்த கிதாபில் பார்த்துக்கிறங்கிறாங்க. அது வந்து சரியில்லை. அடுத்தவங்க என்ன கேட்டாங்க? லாக்கின்ங்கிறதுல ஹூ வந்து அவங்க கேட்குறாங்க. பிழைன்னு சொன்னால் லாக்கின்ன ஹூண்டு சேத்தில் இருக்கும், ஹூவாண்டு வருமா அப்படின்னு கேட்டாங்க. ஹூவாண்டு முத்தசீலாக இருந்தால் வராது, லமீர் ஷானாக இருந்தால் வரும்ல. ஆனால் ஹூவல்லாவில் அந்த ஹூக்கு என்ன எந்த இடத்துல வைக்கிறீங்க நீங்கள்? அதனால் எல்லாமே வந்து இவங்க அதை தவற வந்து முட்டு கொடுக்க பார்க்குறாங்களே தவிர இதில் வந்து குரானுக்கு எந்த பாதிப்பும் வராதுங்கிறதையும் விளங்காமல் இது மாதிரி பதில் சொல்வது தான் குரானுடைய கண்ணியத்தை காப்பாற்றும். எதிரிகளுடைய விமர்சனத்துக்கு கூட அவனை வாயடைக்க செய்யும். ஆமாப்பா இது பிள்ளைதான்ப்பா, கரெக்டாக உச்சரிப்பு கரெக்டாக இருக்குப்பா, அதையே மனுஷன் இப்படி தான்ப்பா செய்வான். யார் எழுதினாலும் ஒரு 6000-7000 வசனத்தை எழுதும்போது முன்ன பின்ன எழுத தான் செய்வான். அது அப்படி தொடர்ச்சியாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கரெக்டாக வாசிக்கிட்டு இருக்கிறோம். இது கரெக்டான பதிலாக இருக்குது. இதுதான் அல்லாஹ் குரானை பாதுகாக்கிறது. சும்மா இல்லாமல் இப்படி கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பரண்டு பேசுறியம்மா. எழுதுனது ஒன்று, வாசிக்கிறது ஒன்று. அப்போ ஏன் முட்டை போட்டு வச்சுக்கிறீங்க? லாக்கின்னாண்டு போட்டு எழுதும் முறை, வாசிக்கும் முறைன்ட்டு நிஜாமுதீனும் போட்டிருக்காரு, இதுலேயும் போட்டிருக்கு, சவுதிலையும் போட்டிருக்கிறீங்க. அப்படிங்கிறதெல்லாம் முட்டை எதுக்கு போடணும்? அதெல்லாம் முட்டை போட்டால் என்னது? அலிஃபை வாசிக்காதீங்கன்னு ஒரு முட்டை போடுறாங்க. அதுக்கு தான் அந்த அனாண்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறக்காக முட்டை போடுறோன்னு ஒரு சமாளிப்பு செய்யலாம்.